கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். காலை செல்வ வணக்கம். கலைச்செல்வன் ஐயா வந்துட்டாங்களா? காலை செல்வ வணக்கம் ஐயா. கலைச்செல்வன் ஐயா இன்னும் வரல. அருணகிரி ஐயா வந்துட்டாங்க. நாராயண ஐயா வந்தாச்சு. ஓம்குமார் சார் வந்தாச்சா? குமார் சார் வந்துட்டீங்க. ஓகே. அன்பு செல்வன் சார், ஜிஆர் அன்பு செல்வன் ஐயா வந்தாச்சு. வேலுமதன் சார் வந்தாச்சு. ஹாப்பி கண்ணன் சார், ஹாப்பி கண்ணன் சார் வந்தாச்சுங்களா? சார் வந்தாச்சுங்க சார். வந்தாச்சு. ஐயா 13ஆம் தேதி வந்தீங்க இல்லையா? சார் ஆமாங்க சார். கொஞ்சம் காலதாமதம் வந்தீங்க. நன்றி. அடுத்து லட்சுமி அம்மா இன்னும் வரல. திலகம் அம்மா வந்துட்டீங்களா? வந்தாச்சு. அடுத்தது மேஜர் நாராயண் சார் வந்துட்டீங்களா சார்? வந்துட்டாரு. சிவபாலன் சார் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். வந்தாச்சு. விஎஸ் ரங்கராஜன் சார் வரல. வந்திருக்காரா? வரல. பாண்டிராஜ் ஐயா வந்துட்டாங்க. கார்த்திக் ஐயா வந்துட்டாங்க. கௌதமன் சார் வந்தாச்சா? வந்தாச்சு. தமிழ்வாணன் ஐயா வந்தாச்சா? வந்தாச்சு. மில்டன் ராஜசேகர் ஐயா வந்துட்டாங்க. ஏழுமலை சார் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. வெங்கட்ராமன் சார் வந்தாச்சா? வெங்கட்ராமன் சார் சரி. இந்த யோகானந்தம் சுந்தரவேல்ன்றவங்க ஐயா கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க ஐயா. யோகானந்தம் சுந்தரவேல். இங்க நாம இங்க இருக்கிறவங்களுடைய செகண்ட் டிவைஸ் அது. ஐயா கொஞ்சம் முகம் காட்டுங்க ஐயா. யோகானந்தம் சுந்தரவேல் ஐயா. ஐயா நீங்களும் பயிற்சியில் இடம்பெறீங்களா? ஆமாய்யா ஆமாய்யா. உங்களுடைய பெயர் வந்து யோகானந்தம் சுந்தரவேலுங்களா? ஆமா ஆமா. சரிங்கய்யா. உங்களுக்கு யாருங்க அறிமுகப்படுத்தினாங்க இந்த வகுப்பு? கலைச்சலனுங்க. சரிங்கய்யா. இல்ல இது ஒரு தொடர் பயிற்சி வகுப்பு இது. நான் அட்டன் பண்ணியிருக்கேன்.
இந்த இடையில தீபாவளிலாம் கொஞ்சம் அட்டன் பண்ணாம இல்ல கலந்துக்கு வாருங்க ஐயா. ஐயா நான் இப்பதான் வந்தேன். பரவாயில்லைங்க. இல்ல இதுல தொடர்ந்து வருவீங்களா நீங்க? ஒரு ஆண்டு வர வேண்டியதா இருக்கும் என் கூட. வருவேங்க. சரிங்கய்யா. அப்ப என்னுடைய வாட்ஸ்அப்க்கு கொஞ்சம் மெசேஜ் போடுங்க. சரிங்கய்யா. இனிஷியல் சொல்லுங்க ஐயா. எஸ் யோகானந்தம் ஐயா. எஸ் யோகானந்தம். ஐயா. நீங்க தஞ்சாவூர் தானங்க ஐயா? ஆமா தஞ்சாவூர் பெரிய திருப்பூர்ல இருக்கேன். திருப்பூர்ல இருக்கீங்க. ஓகேங்க. சரிங்க. இப்போ இந்த 10 நாள் வகுப்புல இன்னைக்கு தான் வரீங்க இல்லையா? ஆமாங்க. இத்தனை நாள் வரல நினைக்கிறேன். நன்றி. மனம் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். நாம் முதலில் எந்த வயதில் நடக்க ஆரம்பித்தோம்? ஒரு வயதுக்கு அப்புறம் ஐயா. அதுதான் எந்த வயது? ஒரு வயது. ஏனென்றால் ஒரு வயதை தவிர மற்ற எல்லாமே ஒரு வயதுக்கு அப்புறம் தான். அப்ப அது எந்த வயது? 8 மாதம். சரி 8 மாதத்துல சோறு அது மாதிரி எடுத்து அடி வைப்பாங்க. 8 மாதத்தில் 8 வைக்க வேண்டும். 8 8 மாதத்தில் எடுத்து அடி வைப்பார்கள். சோரோட சப்போர்ட். அதான். அப்போ வந்து எதையா பிடிச்சிக்கிட்டு நடப்பீங்க. எதையுமே பிடிக்காம நடக்கிறதுக்கு எத்தனை வயசு வேணும்? ரெண்டு வயசுக்கு. சரி ஒரு 2 வயசு வச்சுக்குமா? ஒரு 2 வயதுல எதுவுமே பிடிக்காம நடப்பீங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, அந்த 2 வயதில் நாம் எதையுமே பிடிக்காத இப்போ எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி அப்ப நடப்போம் குழந்தையா இருக்கும் பொழுது. ஆகவே 2 வயதில் இருந்த நாம் உடல் அளவில் வளர்ந்திருக்கின்றோம். சரிங்களா? அப்போ 2 வயசுல இருந்த உடல் எடை இப்பொழுது இல்லை. அப்போ எடை கூடியிருக்கிறது, உயரம் கூடியிருக்கிறது, பருமன் கூடியிருக்கிறது, அறிவு கூடியிருக்கிறது, ஆற்றல் கூடியிருக்கிறது. எது கூடவில்லை? இரண்டு வயதில் இருந்த எது இப்பொழுது கூடவில்லை? மனம் மட்டும் நம்முடைய மனதினுடைய வளர்ச்சி. மனதினுடைய வளர்ச்சியே 2 வயசுல இருந்த மனசு இல்லைங்களா ஐயா? இப்போ உங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்குதே. ஏதோ ஒரு இடத்துல அப்பப்ப லாக் ஆகுது சார். இல்ல அது லாக் ஆகுது ஓகே. ஆனா 2 வயதுல இருந்ததை விட இப்ப மனம் உங்களுக்கு வளர்ந்திருக்கிறது. அறிவு கூடவில்லை. அறிவும் கூடி இருக்கிறது. 2 சார் வயதுல இருந்த நேரம் தான் அறிவு சார் போடல. அப்பவும் 24 மணி நேரம் தான், இப்பவும் 24 மணி நேரம் தான் சார் இருக்கு. நேரம் மட்டும் கூடவில்லை. அதே 24 மணி நேரம். இல்ல. ஆனால் ஒன்று மட்டும் குறைந்திருக்கிறது. அது என்ன? நான் 2 வயதுல சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. கவனம். கவனம் கூட கூடி இருக்குது. சிரிப்பு சார், சிரிப்பு. சிவபாலன் ஐயா சொன்ன பாருங்க. சிரிப்பு. அதாவது 2 வயதில் இருந்த மகிழ்ச்சி இப்பொழுது இருக்கிறதா என்றால் குறைந்து இருக்கிறது. உங்களிடம் எல்லாமே கூடியிருக்கிறது, மகிழ்ச்சி மட்டும் குறைந்திருக்கிறது. ஏன்? ஏன்னா குழந்தையா இருக்கும்போது கவலைப்பட மாட்டோம், யோசிக்க மாட்டோம், ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. இப்ப வந்து அதெல்லாம் பண்றதுனால கவலை அதிகமாகுது, அப்ப மகிழ்ச்சி குறையுது, சிரிப்பு குறையுது. பிறந்த குழந்தை வந்து ஒரு 200 முறை சிரிக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல. கண்டிப்பா. அப்போ பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்கும் என்பது நம்முடைய மருத்துவ அறிவியல் கூறுகிற உண்மை. ஆனால் வளர்ந்த மனிதன் என்று
ஒரு நாளைக்கு 20 முறை கூட சிரிப்பது இல்லை. ஏன் சிரிப்பதில்லை என்றால், சிரிப்பு என்பது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. அப்ப குழந்தை 200 முறை சிரிக்கிறது என்றால் அது நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த காரணத்தினால் அது சிரிக்கின்றது. ஆனால் வளர்ந்த மனிதன், சரிங்களா, வளர்ந்த மனிதன் ஒரு நாளைக்கு 20 முறை கூட சிரிப்பது இல்லை. ஏன் என்றால் மகிழ்ச்சி என்பது உணர்வு. அந்த உணர்வு எப்பொழுது குறையும் என்றால், நம்முடைய அறிவு கூட 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 உங்களுடைய மகிழ்ச்சி என்கிற உணர்வு குறைந்துவிடும். அப்ப எதனால் அது குறைந்தது என்றால், நீங்கள் 2 வயதில் இருந்த அறிவு அல்ல இப்பொழுது. அப்போ உங்களிடம் 2 வயதில் இருக்கும் பொழுது இருந்த எல்லாமும் வளர்ந்திருக்கிறது, கூடியிருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி என்கிற ஒன்று மட்டும் குறைந்த காரணத்தினால் இப்பொழுது சிரிப்பு இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், அறிவு கூடிக்கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும். ஐயா, புரியுதுங்களா? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா யாருக்காவது? அறிவுங்கிறீங்களே, அதுக்கு பொருள்யா? என்னங்கய்யா? அறிவு என்பதற்கு என்ன பொருள்னு கேக்குறீங்களா? நீங்கள் அறிந்து கொள்ளும் அத்தனையும் அறிவுதான். அதாவது அறிவுங்கிறது மெய்ஞானத்துக்கு எடுத்துக்கலாமா, இல்ல இது வந்து சிந்தனைன்னு சொல்லலாமா? இல்லைங்கய்யா, நீங்க அது வந்து அது அறிவுங்கிறது அடுத்தடுத்த நிலை அதெல்லாம். மெய்ஞானத்துக்கு வரும் அது. இல்லைங்க, அறிவுன்றது மெஞ்ஞானம் விஞ்ஞானம்லாம் கிடையாது. ஓகே. உங்க பிரெயின்குள்ளர இது வரைக்கும் தெரியாத ஒண்ணு உள்ள போச்சுன்னா அதுக்கு பேர் அறிவு. நேத்து வரைக்கும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்குதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க என்னை பத்தி அப்படின்னா, அப்போ என்னை பற்றி நீங்கள் முதலில் அறிகிறீர்கள் அல்லவா? ஆமா. அறிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? ஆமா. அறிந்து கொள்வதனால் அது அறிவு. சரிங்களா ஐயா? ஆகவே மெய்ஞானமாக இருந்தாலும் விஞ்ஞானமாக இருந்தாலும் நீங்கள் அறிந்து கொண்டால் அது அறிவு. எங்களுடைய வேதத்துல அறிவுங்கிறது மெய்ஞானத்துக்கு சொல்லிருக்காங்க. அதுக்கு பாக்கி சிந்தனை கூடுதல்னு சொல்லுவாங்க. இல்லைங்கய்யா, அறிவு உள்ள வந்த பிறகுதான் சிந்தனையே வருது. இல்ல, சிந்தனைன்றது வேற லெவல். சரிங்களா? முதல்ல நம்ம அறிவுனா என்னன்னு பாத்துக்குவோம். அப்ப அறிவு உங்களுக்குள் செல்லக்கூடிய தகவல்களும் தரவுகளும் சேர்ந்து அது அறிவாக மாறுகிறது. சரிங்களா ஐயா? உங்களுக்குள் செல்லக்கூடிய உள்ளீடு செய்யக்கூடிய தரவுகளும் தகவல்களும் அறிவாக மாறுகிறது. சரி, இப்ப எதுக்கு நமக்கு இந்த அறிவை பத்தி பார்க்கிறோம் என்றால், அறிவை பற்றி பார்க்கிறோம் என்றால், நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கு எதை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றால், அறிவா என்று கேட்டால் இல்லை, உணர்வு. நீங்கள் செல்வந்தன் ஆவதற்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டியது உணர்வு. அதனால என்ன ரேஷியோ இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் செல்வந்தராவதை தவிர மற்ற எதுவாக ஆவதாக இருந்தாலும் அது குறித்த அறிவு 80%, அதற்குன்றான உணர்வு 20% இருந்தால் போதுமானது. நீங்கள் எதில் புலமை பெறுவதாக இருந்தாலும் அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் ஆகுவதாக இருந்தாலும் அதற்கான அறிவு 80%, உணர்வு 20% இருந்தால் போதுமானது. ஆனால் செல்வந்தராவதற்கு உங்களிடம் அறிவு 20%, உணர்வு 80% மேலோங்கி இருக்க வேண்டும். ஒரு முறை சொல்லுங்க சார். நீங்கள் செல்வந்தர் ஆகாமல் வேறு எதுவாக வேண்டுமானாலும் ஆகுவதாக இருந்தால் அறிவு 80%,
உணர்வு 20% இருந்தால் போதுமானது. சரிங்களா? ஆனால் நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால் உணர்வு 80%ம் அறிவு 20%ம் நமக்கு வேண்டும். திலகம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. திலகம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சார் இன்னொரு முறை சொல்லுங்க சார். நீங்கள் செல்வந்தராகாமல் வேறு நிலை அடைகிறீர்கள் என்றால் அதற்கு உண்டான அறிவு 80%ம் உணர்வு 20%ம் இருந்தால் போதுமானது. ஆனால் செல்வந்தனாக வேண்டுமென்றால் உணர்வு 80%ம் அறிவு 20%ம் இருந்தால் போதுமானது. சார் இது உணர்ச்சி உணர்வு எல்லாம் சேம் தானே? உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. இப்போ மகிழ்ச்சிங்கிறது உணர்வு தானே சார்? என்னங்கய்யா? உணர்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்றோம், ஒரு வருத்தம், கோபம் இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் எப்படி சார்? இல்ல அதான் அந்த இடத்துக்கு நான் இன்னும் வரல, வந்தோன்னு சொல்றேங்க. சரி சார். சரிங்களா? சரி, இப்போ இந்த விகிதாச்சாரம் மட்டும் முதல்ல புரியுதான்னு பாத்துக்கங்க. இல்ல 80% 20%. ஆகவே நீங்கள் 80% அறிவுடன் 20% உணர்வோடு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்த வல்லுனர் என்று பொருள். ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்த வல்லுனர். இப்போ நீங்க ஒரு என்ஜினியரா மாறணும் அப்படின்னா 80% அறிவும் 20% உணர்வும் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு மருத்துவராக வேண்டும், 80% அறிவும் 20% உணர்வும் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக வேண்டும், 80% அறிவும் 20% உணர்வும் இருந்தால் போதும். ஆனால் செல்வந்தராக வேண்டும் என்றால் அந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே வேற, அப்படியே தலைகீழா மாறுது. செல்வந்தர் ஆவதற்கு உணர்வு 80%ம் அறிவு 20%ம் தேவைப்படுகிறது. ஆகவே நாம் குழந்தையிலிருந்து நான் குழந்தைன்னு சொல்றது எப்படின்னா நடக்கிற வயசுல இருந்துன்னு வச்சுக்குமே. அப்போ குழந்தையில இருந்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் யாருமே உணர்வை வளர்த்துக் கொள்வதில்லை, அறிவை மட்டுமே வளர்த்துக் கொண்டே வருகிறோம். ஆகவே அறிவு வளர 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 என்ன ஆகிறது என்றால் நம்மிடம் ஏற்கனவே நாம் படைக்கப்பட்ட போது மிக மகிழ்ச்சியான மனிதராகத்தான் படைக்கப்பட்டோம் இந்த உலகத்திலே. ஆகவே அறிவு வளர 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 மகிழ்ச்சி காணாமல் போகிறது. நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால் நீங்கள் சரிங்களா உங்களுடைய 24 மணி நேரத்திலே பெரும்பான்மையான நேரம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா என்றால் இல்லை. பல பேர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஏன் மகிழ்ச்சியா இல்லைன்னு. செல்வம் வந்தா மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்றது அவங்க பதில். ஆனால் பிரபஞ்சத்தினுடைய பதில் என்னவென்றால் நீ மகிழ்ச்சியாக இரு, செல்வத்தை கொடுக்கிறேன் என்று கூறுகிறது. அதனால செல்வம் யாரை தேடி ஓடும் அப்படின்னா யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி ஓடும். அப்ப யார் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருக்கு அறிவு கூடிக்கொண்டே இருக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால் மகிழ்ச்சி தொலைந்து போகிறது. இன்னும் சொல்ல போனால் அறிவு கூட 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 நமக்கு என்ன நடக்கிறது என்றால் மகிழ்ச்சிக்கு காரணம் இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் வேண்டும். குழந்தைகள் அப்படி அல்ல, எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியா இருக்கும் அது. ஆனால் அறிவுள்ள மனிதன் வளர்ந்த பிறகு அவனுக்கு மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் வேண்டும், இல்லை என்றால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. இன்னைக்கு நம்முடைய பாடத்திட்டம் என்னவென்றால் மனதின் வகைகள்னு ஒரு நாள் பார்த்தோம். என்ன மனதின் வகைகள்? அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னா மனதின் தன்மைகள்.
அதாவது மனதை இரு தன்மையில் நாம் பிரிக்கலாம். என்னவென்றால் ஒன்று அறிவு, ஒன்று உணர்வு. அதனால் நாம் மனதை அறிவு மனம் என்று ஒன்றும், சரிங்களா, உணர்வு மனம் என்றும் பிரிக்கலாம். இந்த அறிவு மனம் என்பது என்ன என்றால் அது தர்க்க மனம், லாஜிக்கல் மைண்ட். இந்த உணர்வு மனம் எதுவென்றால் அது எமோஷனல் மைண்ட். திலகம் அம்மா புரியுதுங்களா? ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு கேட்கல. சார் கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குதுமா. சார் இன்னொரு முறை சொல்லுங்க சார். சார் இன்னொரு முறை ஒன்று அறிவு மனம், 2 உணர்வு மனம். அப்ப அறிவு மனம் என்றால் என்னவென்றால் அது தர்க்க மனம். தர்க்கம் என்றால் லாஜிக், லாஜிக்கல் மைண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு. உணர்வு மனம் என்றது எமோஷனல் மைண்ட் என்பது இன்னொன்று. ஓகேங்க சார். 2 தன்மையில் நம்மளுடைய மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்க சார். ஆகவே நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம எந்த லாஜிக்குமே பாக்குறது இல்ல. லாஜிக் மைண்டா தர்க்க மனம், நீங்க எமோஷனல் மைண்டா என்ன மனம்னு சொல்லணும்? உணர்வு மனம்னு சொல்லிடலாமா? அதாங்க உணர்வு மனம். தர்க்க மனத்துக்கு இன்னொரு வார்த்தை வேற இல்லையா? தர்க்க மனம் தான் லாஜிக்கல் மைண்ட். அதுல சார் உணர்வு மனத்துக்கு வேற தமிழ் பேர் இருக்கான்னு சார் கேக்குறாங்க. இல்ல, உணர்வு தான் தமிழ். உணர்வு வந்து ஆங்கிலத்துல சொல்லும் போதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபீலிங்ஸ், எமோஷன் 2 வார்த்தையில பிரிப்பீங்க. தமிழுக்கு அது ஒரே வார்த்தை தான். அறிவு மனம்னு சொல்லிட்டு அதுக்கு தர்க்க மனம் இன்னொரு அர்த்தம் சொல்றீங்களா? அதனாலதான் சார் கேக்குறேன். ஃபீலிங்னா வந்து உணர்வு சார், ஃபீல் பண்றது, உணர்வு, உணர்ச்சி, எமோஷனல். ப்ளீஸ் வெயிட். அதாவது அறிவு மனம், தர்க்க மனம், லாஜிக் மைண்ட் 3 சொன்னீங்க. உணர்வு மனம் இல்லையா? அறிவு மனம், தர்க்க மனம் 2 தான். அறிவு மனம்னு நம்ம எதை சொல்கிறோமோ அதுதான் தர்க்க மனம்னு சொல்றேன். தர்க்க மனம், லாஜிக்கல் மைண்ட். ஓகே, சரிங்களா? ஏனென்றால் நம்முடைய அறிவு எல்லாமே தர்க்கமாகத்தான் சேமித்து வைக்கப்படுகிறது. அதனால அறிவு மனம் தான் இந்த இடத்துல லாஜிக் மைண்ட், அதான் தர்க்க மனம். அடுத்தது எமோஷனல் மைண்ட் அப்படின்றது உணர்வு மனம். இப்பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கை முழுதும் உங்களுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை என்னவென்றால், உணர்வுகள் கலக்கப்படாத எந்த செயலும் உயர்வை தராது. உணர்வுகள் கலக்கப்படாத எந்த செயலும் உங்கள் வாழ்க்கையில் அது உயர்வை தராது. அப்போ ஒரு செயல்ல நம்ம உயர்வு அடைகிறோம் என்றால் அங்க என்ன பொருள் என்றால் அந்த செயல்பாட்டிலே உணர்வு கலந்திருக்கிறது. சார் இன்னொரு முறை சொல்லுங்க சார். உணர்வுகள் கலக்கப்படாத எந்த செயலும் உயர்வை தராது. உணர்வை தராது. கார்த்திகையா எழுதுறீங்களா? உயர்வை தராது. உயர்வை தராது. வந்திருக்கேன். நான் நோட் எடுத்து வரல, அதனால நான் வீட்டுல போய் ஹோம்வொர்க். நன்றிங்க. இல்ல எழுதாம இருக்கீங்கன்னு பார்த்தேன் நானு. ஓகேங்கய்யா. சரிங்களா? அப்போ நீங்க நல்லா பாருங்க, உணர்வு என்பது ஒரு பெயர் சொல். உணர்வு என்பது ஒரு பெயர் சொல். ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா வினை சொற்களுடன் சேரக்கூடிய ஒரு பெயர் சொல் இருக்கிறது என்றால் அது உணர்வு தான். நீங்க எல்லா வினையோடவும் அந்த உணர்வுன்ற வார்த்தையை சேர்க்கலாம். நீங்க எந்த வினை சொல் வேணாலும் எடுத்துக்கங்க.
எந்த வினையை ஒன்றுமாலும் எடுத்துக்கங்க, எந்த செயல் வேணுமாலும் எடுத்துக்கங்க, அந்த செயலோட நீங்க உணர்வுன்ற ஒரு வார்த்தையை சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்றுதான் அந்த உணர்வு. அதாவது நீங்கள் எழுதுகிறீர்கள் இல்ல, அப்போ எழுதுகிறீர்கள் என்று நீங்கள் எழுதலாம், அல்லது உணர்வுடன் எழுதுகிறீர்கள் என்றும் எழுதலாம். சாப்பிடுகிறீர்கள், உணர்வுடன் சாப்பிட்டீர்களா? பார்க்கிறீர்கள், உணர்வுடன் பார்த்தீர்களா? அப்படி நீங்க எல்லாத்துலயுமே அதை சேர்த்துக்கலாம். இல்ல, அதனாலதான் வந்துன்னா உணர்வு பூர்வமான அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க. சார் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் இந்த உணர்வும் ஒண்ணுதானா சார்? என்னங்க ஐயா? இல்ல இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அத அந்த நிகழ்காலத்துல இருக்குமே அதுவும் இந்த உணர்வும் கிட்டத்தட்ட ஒண்ணா இல்ல வேற வேறவா? இல்லைங்க, அது ஒரு வகையான உணர்வு. நிகழ்காலத்தில் இருப்பதுன்றது ஒரு வகையான உணர்வு. நீங்க கேட்கறது ஒட்டுமொத்தமான உணர்வும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் ஒண்ணான்னு கேக்குறீங்களா? அதான் நிகழ்காலத்துல இருக்கணும், அதை என்ன பண்றோமோ அதோட மட்டும் இருக்கிறது வந்து உணர்வு தானே அப்படின்னு கேக்குறேன். அதான் நிகழ்காலத்தில் இருப்பது என்பது ஒரு வகையான உணர்வு. ஏன்னா உணர்வு நிறைய வகைகள் இருக்கு. அதுல நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது நிகழ்காலத்தில் இருப்பது என்பது அது ஒரு வகையான உணர்வு. திலகமாமா புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சிருச்சுங்க சார். எழுதுறீங்களா? எழுதிட்டேங்க சார். அப்போ நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நாம் செயல்படுகிறோம், ஆனால் அது நமக்கு உயர்வை தரவில்லை என்றால் அந்த செயல்பாட்டுக்கு உரிய உணர்வு நம்மிடம் இல்லை என்று பொருள். அதனால நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், வாழ்க்கையில உயர்ந்தவர்கள் அத்தனை பேருமே சரிங்களா உழைத்தவர்களாக இருப்பார்கள், அதற்குண்டான உணர்வை செலுத்தியவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் செயல்படுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் நம்முடைய அறிவு தடையாக இருக்கிறது. இப்ப நான் சொல்ல எல்லாரையும் பார்த்து எல்லாரும் ஒரு தடவை சிரிங்க அப்படின்னு, உடனே உங்களுடைய மனதிலே எழக்கூடிய கேள்வி என்னன்னா, எதற்கு சிரிக்க வேண்டும்? ஆனா நான் ஒரு ஜோக்கு சொன்னேன்னு வச்சுக்கங்க, நீங்க சிரிப்பீங்க. காரணம் என்னன்னா, இப்போ உங்களுடைய அறிவுக்கு தெரியுது அவர் ஜோக் சொல்றாரு, அதனால நம்ம சிரிக்கிறோம், அதனால நம்ம சிரிக்கலாம். அப்ப அந்த உணர்வை வெளிப்படுத்தலாம். ஆனா சிரிங்கன்னு சொல்லும் போது மட்டும் நம்ம சிரிக்க மாட்டோம். ஏன் சிரிக்கணும்? ஆகவே இந்த இரண்டு மனம் இருக்கு பாருங்க, இந்த லாஜிக்கல் மைண்ட், எமோஷனல் மைண்ட். நம்முடைய படைப்பியல்பு பார்க்கணும். என்ன படைப்பியல்பு என்றால், இந்த பாலினம் இருக்கு பாருங்க, பாலினத்துல ஆண் பாலினம் இருக்கு இல்லையா, ஆண் பாலினம் என்பது அவங்களிடம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனம் என்பது தர்க்க மனம். பெண் பாலினம் என்பது அவங்களிடம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனம் என்பது உணர்வு மனம். அதனால்தான் வந்து பல இடங்கள்ல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், இங்க தர்க்க மனம் வேலை செய்யும், அங்க உணர்வு மனம் வேலை செய்யும். சரிங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி இல்ல என்ன கிழமையில வந்தது அல்லது எந்த தேதியில வந்ததுலாம் கூட நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டோம், அன்னைக்கு என்ன பண்ணுன்றது நமக்கு மறந்து போயிடும். ஆனா வீட்டுல இருக்கிற மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இந்த புடவை 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது. அப்படியா? காரணம் என்னவென்றால், அவர்கள் எல்லாமே உணர்வோடு தொடர்பு படுத்திக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கலரு, நிகழ்வு, எங்க நடந்தது, என்ன சொன்னீங்க, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். நம்ம கிட்ட என்ன இருக்கும்னா டேட்டா மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். ஆகவே நம்ம கிட்ட தகவல்களும் தரவுகளும் தான் உள்ள இருக்கும் நம்ம கிட்ட. அதனால இது வந்து இப்படிதான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது இயற்கையால. அதனாலதான் பல இடத்துல அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்து போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஆனா நாம இப்ப என்ன பண்ணணும்னா, செல்வந்தர் ஆவதற்கு என்ன வேணும்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவு எல்லாம் உணர்வா மாத்திக்கணும்.
ஏன்னா நீங்கள் செல்வந்தராவதற்கு உணர்வு தான் அதிகமாக செயல்படுத்த வேண்டும். உணர்வு தான் அதிகமாக செயல்பட வேண்டும். இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க. என்ன வார்த்தை என்றா, அறிவை கொண்டு ஒரு செயலை சிறப்பாக செய்யலாம். அறிவை கொண்டு ஒரு செயலை சிறப்பாக செய்யலாம். ஆனால் மனதை கொண்டுதான் அதை அனுபவிக்க முடியும், அதை உணர முடியும். நீங்க என்னதான் ஒரு செயலை சிறப்பா செஞ்சாலும் மகிழ்ச்சி அடைய போறது மனம்தான். அதாவது உணர்வு தான். ரிப்பீட் பண்ணுங்க சார். அறிவை கொண்டு ஒரு செயலை அறிவை கொண்டு ஒரு செயலை சிறப்பாக செய்யலாம். செய்யலாம். ஆனால் மனதை கொண்டுதான் அதை அனுபவிக்க முடியும், அதை உணர முடியும். அனுபவிக்க முடியும். மனதை கொண்டுதான் அனுபவிக்க முடியும். ஓகே சார். புரிஞ்சுங்களா? அறிவால நீங்க அனுபவிக்க முடியாது. உணர்வால தான் நீங்க அனுபவிக்க முடியும். அருணகிரியா, தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? இல்லை ஐயா. இல்லை. அப்போ ஏன் அவரிடம் கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால், அந்த நம்பிக்கை எது உள்ளே கொண்டு வராமல் இருந்தது, அல்லது ஏற்கனவே இருந்த கடவுள் நம்பிக்கை எது வெளியே கொண்டு சென்றது என்றால் அவருடைய அறிவு. சரிதானங்க ஐயா? சரிதான் ஐயா. ஆனால் நம்முடைய பிரபஞ்சத்தில் நம்முடைய படைப்பு, மனித படைப்பு எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் நம்புவது நடக்கும். சரிங்களா? நீங்கள் நம்புவது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நம்பினால் நடக்கும். அது அது அறிவியல் பூர்வமானதாக, அறிவுபூர்வமானதாக, தர்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் நம்பினால் நடக்கும். அப்போ அறிவுன்ற ஒன்று அவருக்கு வர வர வரதான் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே அந்த நம்பிக்கை இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பல பேரிடம் இருந்த குழந்தையிலிருந்து சாமி கும்பிடுங்க, கையை இப்படி வச்சுக்கங்க, அப்படிலாம் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தை அதெல்லாம் செய்யுது. ஆனா அது வளர 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 அறிவு வர 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 என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பிக்கை தவறு என்று எது சுட்டி காட்டுகிறது என்றால் அறிவுதான். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அது பயன் தருகிறதா தரவில்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வாழ்க்கையில் பயன் தந்தால் அதை நீங்கள் நம்பலாம். அது கடவுளாகட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் பயன் தராத ஒரு நம்பிக்கையை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது அது வெறும் அறிவாகவே சென்றுவிடும். ஆகவே அறிவு வளர 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 என்ன ஆகிவிட்டது என்றால், நமக்கெல்லாம் இந்த உணர்வுகளே கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த மனிதன் அந்த உணர்வில் இருந்து விலகி அறிவை கொண்டு செயல்பட ஆரம்பித்து விட்டான். இந்த அறிவுங்கிறது எப்படி பயன்பட வேண்டும் நமக்கு என்றால், நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம அறிவுங்கிறது என்னன்னா வெளியில புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுவது, நாம் வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்புட் அது. ஆனா நீங்க ஆழ்ந்து கவனித்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ்வதற்கு உண்டான அத்தனை அறிவும் கொண்டுதான் உங்களுடைய உடல் செல்களும் மனமும் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏற்கனவே அந்த அறிவு இருக்குது. சரிங்களா? ஆகவே இன்றைய நம்முடைய கல்வி இருக்கு இல்லையா, எதற்காக நாம் கல்வி வழங்குகிறோம்? கல்வியினால் என்ன கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு உதவிகரமாகத்தான் கல்வி இருக்க வேண்டுமே தவிர,
நாம் எல்லோருமே இன்று என்ன நினைக்கிறோம் என்றால் கல்வியே ஒரு பெரிய ஆற்றலாக தனியாக பார்க்க ஆரம்பித்து விட்டோம். கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு இல்லையா? சரி, ஒரு செம்பு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், புதிதாக வாங்கும்போது பல 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 பலன்னு இருக்கும். அது ஒரு 2-3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் சார். கலர்லாம் சேஞ்ச் ஆகி கருப்பா மாதிரி இருக்கும் ஆமாங்க சார். மேல. சரில, அப்போ மனிதன் வளர வளர என்ன ஆகிறது என்றால் அவனுக்குள் இருந்த உணர்வு பல 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 பலன்னு இருந்த உணர்வு அவன் வளர 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 அது செம்பு பாத்திரத்துல ஏறின சரில களிம்பு போல அது மேல வந்துன்னா அப்படியே அந்த பச்சை கலர் நிறம் அப்படியே சேர்ந்து கருப்பச்சையா அது மாறிடுக்கும். இப்ப கல்வி என்கிற ஒன்று வருகிறது. கல்வியினுடைய வேலை என்ன என்றால், இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ணோம்னா அந்த செம்பு மீண்டும் பல 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 பலன்னு மாறதுக்கு நாம் என்ன செய்வோம் என்றால் புளியை கொண்டு அதை துலக்குவோம். துலக்குறோமா? அப்ப புளியை கொண்டு நீங்க செம்பு பாத்திரத்தை நல்லா துலக்குனீங்கன்னா என்ன ஆகுன்னா திரும்ப பல பலன்னு மாறிடும். அப்போ அந்த பளபளப்பு நம்முடைய புளியிலிருந்து வந்ததா? அது வர்றதுக்கு உதவியா இருந்தது சார். அது ஏற்கனவே அங்க இருக்குது. புரியுதுங்களா? அது ஏற்கனவே அங்க இருந்ததுதான். அதை வெளியே கொண்டு வருவதற்குத்தான் அந்த புளி பயன்பட்டது. அதான் வர்றதுக்கு ஒரு காரணியா இருக்கு. ஆனால் நாம என்ன பண்ணணும்னா நாம அந்த பளபளப்பா வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் புளியை கொண்டு அந்த பளபளப்பை வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த பளபளப்பை வெளியே கொண்டு வந்து விட்டால் புளியையும் சேர்த்துத்தான் நாம் விலக்கி வைக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய கல்வி எப்படி இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வர வரைக்கும் தான் அந்த கல்வியை பயன்படுத்தணும். அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வந்த பிறகு கல்வியை தூக்கி ஓரமா வைக்கணும் நம்ம. ஆனா நம்ம அப்படி வைக்கிறது இல்லை. இன்னும் ஒரே சொல்லுங்கய்யா. அதாவது புளி இருக்கு இல்லைங்கய்யா, புளியை கொண்டுதான் நாம் வந்து அந்த செம்பு பாத்திரத்தை தேய்க்கிறோம். இல்ல, அப்போ அந்த பளபளப்பு அப்படின்றது செம்பு பாத்திரத்தில் இருக்கிற பளபளப்பு அப்படிங்கிறது புளி கொண்டு வரல, அது ஏற்கனவே இருக்கிறது அங்க. இல்ல, அதை வெளிப்படுத்துவதற்கு புளி துணையாக நிற்கிறது. துணையாக நிற்கிறதே என்பதற்காக நாம வந்து அந்த பளபளப்பு மேலே அந்த புளியை ஒட்டி வச்சுக்கிறது இல்ல. சரில, பளபளப்பு வெளிப்பட்டவுடன் அந்த புளியையும் சேர்த்து அங்க கழுவிறோம் நாம. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கிருந்து விலக்கி வைத்து விடுகிறோம். அதை போல நம்முடைய அறிவை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய கல்வி அறிவு என்பது எதற்கு பயன்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வந்த பிறகு அந்த கல்வி அறிவு தூக்கி ஓரமா வச்சிடணும். நாம அப்படி இல்லை. நாம வந்து என்ன பண்ணோம்னா கல்வி அறிவே பிரதானமாக பிடித்துக் கொண்டு இன்று நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால கல்வி அறிவு பெருக 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 என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பளபளப்பான அந்த பளபளப்பு தான் உணர்வுகள். ஆகவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த உணர்வுகள் எல்லாம், அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் உணர்வுகள் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் நாம் எல்லோருமே இந்த சாமி படம்ன்றது ஒண்ணு பார்த்திருப்போம். சரிங்களா? நான் பார்த்திருக்கிறேன் சாமி படம்லாம். அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்ன தெரியுங்களா, தமிழ் படத்துல சாமி எல்லாம் தமிழ்ல பேசுறாங்க, தெலுங்கு படத்துல தெலுங்குல பேசுறாங்க, ஹிந்தி படத்துல ஹிந்தியில பேசுறாங்க. பரவாயில்ல, சாமி எல்லா லாங்குவேஜும் கத்து வச்சிருக்கிறாருன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப சாமிக்கு தெரிஞ்ச மொழி என்ன? அப்ப எல்லா மொழியும் தெரிஞ்சவர் தான் சாமியா? இல்ல சாமியா இருந்தா எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணுமா? அவர்தான் சார் உருவாக்கி இருக்காரு. அப்புறம் எல்லாம் தெரியாம எப்படி? சாமியார் தான் எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கும். அதுதான் இப்ப நாம இங்க என்ன பண்ணோம்னா சாமி அப்படின்றது நாம வந்து ஒரு வடிவமா தான் பாக்குறோம். யாரோ பாடுற மாதிரி இருக்குது. சரி, அப்போ சாமி அப்படிங்கறத இங்க நம்ம வந்து ஒரு வடிவமா தான் பாக்குறோம். ஆனா என்ன விஷயம்னா சாமின்னு நம்ம எதை சொல்றோம்னா நம்மை மிஞ்சிய ஒரு பெரிய ஆற்றல் அது.
அந்த ஆற்றலுக்கு வடிவம் கொடுத்து தான் நம்ம சாமின்னு வச்சிருக்கிறோம். சரி, அது நம்ம மிஞ்ச ஒரு பெரிய ஆற்றல், பேராற்றல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்வது போல கடவுள் என்பது ஒரு பேராற்றல். சரி, நமக்கு இந்த சாமி கடவுள்லாம் விட்டுருவோங்க, அதெல்லாம் விட்டுருவோம். பிரபஞ்சன்றது இப்ப நம்ம எடுத்துக்குவோம். இந்த பிரபஞ்சம் தான் இப்பொழுது இந்த உலகத்துல இருக்கிறதுலே பெரிய பேராற்றல் கொண்டது. அப்போ இந்த பிரபஞ்சம் எந்த மொழியில் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும், எந்த மொழியில் சொல்வதை அது புரிந்து கொள்ளும் என்றால், பிரபஞ்சத்திற்கு புரிந்த ஒரே மொழி உணர்வு என்கிற மொழிதான். சரிங்களா? மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிற வேற எந்த மொழியும் பிரபஞ்சத்துக்கு தெரியாது. பிரபஞ்சத்துக்கு புரியவும் புரியாதது. ஆகவே நீங்க எந்த மொழியில் பேசினாலும் என்ன உணர்வை வெளிப்படுத்துகிறீர்களோ அதை கொண்டுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரபஞ்சத்திற்கு புரிந்த ஒரே மொழி எதுவென்றால் உணர்வு என்று சொல்லப்படக்கூடிய மொழிதான் பிரபஞ்சத்துக்கு புரிந்த ஒரே மொழி. அதனால நீங்க பாருங்க, சார், அதனாலதான் அந்த உணர்வுகள் கலக்கப்படாத எந்த செயலும் உயர்வை தராது. அந்த அதனால நன்றி சார். அதனால ஏதாவது ஒரு செயல்ல உங்களுக்கு அது உயர்வை தர வேண்டும் என்றால் அதிலே அதற்குரிய உணர்வுகள் கலக்கப்பட வேண்டும். எப்படி நாம் உண்ணக்கூடிய உணவிலே உமிழ்நீர் கலந்தால்தான் அது உள்ளே போய் சத்தியாக மாறும். அமிர்தமே உண்டாலும் அதற்கூட உமிழ்நீர் கலக்கப்படவில்லை என்றால் அது உடலுக்கு பயன் தராது. அதை போல நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அது உயர்வான செயலாக இருந்தாலும் கூட உணர்வுகள் இல்லாமல் செய்தீர்கள் என்றால் அந்த உயர்வான செயல் உயர்வை தராது. புரியுதுங்களா? அப்போ எவ்வளவோ கவிஞர்கள் கவிதைகள் எழுதினார்கள். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் என்பவர் எழுதின ஒரு கவிதை இன்று நம்முடைய தேசிய கீதமாக இருக்கிறது. ஏனென்றால் தேசத்திற்கு உண்டான தேசப்பற்றுக்கு உண்டான உணர்வை கொடுக்கின்ற காரணத்தினால். சரிங்களா? அப்போ நாம் மொழி என்று சொல்கிறோமே, மொழிப்பற்று அப்படின்னா என்ன அர்த்தம் என்னன்னா அந்த மொழி அந்த உணர்வை தர வேண்டும். அதுதான் மொழிப்பற்று. தேசப்பற்று என்றால் என்னென்றால் தேசத்திற்கான உணர்வை தர வேண்டும், அது தேசப்பற்று. இனப்பற்று என்பது இனத்திற்கான உணர்வை தர வேண்டும், அது இனப்பற்று. ஐயா புரியுதுங்களா? அப்போ அந்த உணர்வு வேண்டும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு புரிந்த ஒரே மொழி உணர்வு தான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை அறிவு என்கிற புலி கொண்டு தேய்த்து வெளியே கொண்டு வந்துவிட்டு அந்த புலியை தூக்கி வைத்துவிட்டு பல என்று இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் நாம் செய்வது என்னவென்றால் இந்த புலி பளபளப்பை கொடுக்கும் என்பதற்காக பாத்திரம் முழுதும் புலியை வைத்து ஒட்ட வைத்து விடுகிறோம். அப்ப செம்பு பாத்திரம் ஃபுல்லா புளியை வச்சு ஒட்டிட்டீங்கன்னா இப்ப பளபளப்பு வெளியே தெரியுமா? தெரியாது. அப்ப உரிய உணர்வுகள் வெளிப்படாது. ஏன்னா அடிக்கடி அருணகிரி ஐயா கேட்பாங்க, என்கிட்ட எல்லா தகவல்களும் இருக்குங்க ஐயா, ஆனா அது எப்படி பேசுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பேசுறதுன்றதுக்கு வெறும் தகவல்களோ பத்தாது, அதற்கு உண்டான உணர்வை நம்ம கொண்டு வரணும். கொண்டு வரும்பொழுது தான் அது பேச்சு நடைக்கு அது மக்களை சென்று சேரும் வகையில் அதை மாற்ற முடியும். அருணகிரியா நான் உங்களை கையில் எடுத்துக்கிட்டேன், தவறா நினைக்காதீங்க. சார் சார் இடையில கேள்வி பண்ணிக்கணும் சார். சார் இந்த உணர்வை வந்து ஆக்சுவலி அதை எப்படி வெளிக்கொண்டு வருது? உணர்வு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து உண்மையாலுமே வருமா, அல்லது ஒரு செயற்கையா அதை நம்ம வெளிக்கொண்டு வர அது டெவலப்மெண்ட் ஆகுமா? அதாவதுங்க ஐயா, நீங்க இயற்கையினுடைய போக்கிலே நீங்கள் வளர்ந்தீர்கள் என்றால் அது இயற்கையாகவே என்னென்ன உணர்வுகள் வெளிப்படணுமோ அதெல்லாம் வெளிப்படும். சார் இப்பதான் நாம இயற்கையாவே இல்லையே. இல்லையா? அப்போ
நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த அறிவு உள்ள போக போக அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு செம்பு பாத்திரம் தயார் பண்ண உடனே, செம்பு பாத்திரம் தயாரான உடனே உங்களுக்கு புளி தேவையில்ல. அது புதுசா இருக்கிற வரைக்கும் புளி தேவையில்ல. ஆமா. அதை எடுத்து நீங்க இந்த காற்றுல வைத்து விட்டீர்கள் என்றால், செம்பு காற்றுடன் வினைபுரிய புரிய 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 அதனுடைய பழுப்பு நிறம் வந்துவிடும். ஆமா, அது கருப்பா வந்துரும் சார். ஆமா. வெளிய எடுத்து வச்சோம்னா அது கருப்பா வந்துரும். ஆமா சார். வந்தது இல்லையா? ஆமாங்க. அப்போ எவன் ஒருவன் தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து பிறந்து இந்த உலகத்தினுடைய லௌகீக வாழ்க்கைக்கு வந்து விட்டானோ, அவன் காற்றில் வினைபுரிய ஆரம்பித்து விட்டான் என்று அர்த்தம். கண்டிப்பா சார். சரிங்களா? அப்படி ஆமா. வினைபுரிய என்ன ஆகும்னா, அந்த பழுப்பு ஏறும். அந்த பழுப்பை நீக்குவதற்காகத்தான் உங்களுக்கு கல்வி அறிவு பயன்பட வேண்டும். இப்போ கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் தானே சார் பழுப்பே எச்சாயி போச்சுங்க. அதுதாங்க ஐயா சொல்ல வரேன். கல்வி அறிவு அது நீக்கப்பட வேண்டும். நாம என்ன செய்யறோம்னா, பாத்திரத்தை தொலைக்கிறோம். தொலைக்கிட்டு அந்த பாத்திரத்தை பூரா புளி ஒட்டி வச்சிடுறோம். புரியுதுங்களா? இப்போ நீங்க படிப்பறிவு வந்து நம்ம ஒரு வளர்ச்சி வந்த பிறகு படிப்பறிவு ஒதுக்கி வச்சிடணும். அதுக்கு நமக்கு இப்ப என்ன ஒண்ணும் இல்லைங்கய்யா. இப்போ நீங்கள் கல்வி என்று ஒன்று வைத்திருக்கிறீர்கள். சரில? இப்ப நீங்க போட்டுக்கிறீங்க கண்ணன் BABLன்னு. அப்ப BABLன்ற படிப்பு வந்து வழக்கறிஞர் என்பதை காட்டுவதற்காக. சரிங்களா? ஆனா BABL படிச்ச பிறகு உங்களுக்கு என்ன உணர்வு வந்ததுன்னு நீங்க காட்ட முடியுமா அதுல? அதுல BABL படிச்சதுக்கு அப்புறம் அறிவு தானே சார் வளர்ந்திருக்கு. அறிவு வளர்ந்ததுங்க ஐயா. அதுதான் சொல்றேன். அந்த அறிவு எதுக்கு பயன்படும்னா, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க உணர்வுகளை வெளியே கொண்டு வருவதற்கு தான் பயன்படணும். எஸ் சார். அதை பயன்படுத்தாம நாம என்ன பண்றோம், அதை விட்டுட்டு சரிங்களா, நாம என்ன பண்ணோம்னா, இந்த புலி சரிங்களா, செம்புக்குள்ள இருக்கக்கூடிய பளபளப்பை வெளியே கொண்டு வருவது அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலியவே உயர்த்தி வச்சு பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா, புலியவே பிரதானமா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப கல்வி அறிவுன்றது புலி மாதிரி. அது இந்த பழுப்பை நீக்குவதற்கு பயன்படும். ஆனா பழுப்பை நீக்கிடுச்சுன்னா நம்ம அந்த புளியையும் சேர்த்து நீக்கிடணும். அப்ப அது பழுப்பை நீக்குதுன்றதுக்காக நம்ம அங்கேயே வச்சிருக்க கூடாதுங்கிறேன். சார் ஒரே ஒரு கேளுங்க சார். சொல்லுங்க. அதுல வந்து மன்னிக்கணும் சார். செம்புக்கும் பித்தளைக்கும் செம்புங்கிறது சூப்பா இருக்கும் இல்லைங்களா சார்? பித்தளை மஞ்சளா இருக்குமா? மஞ்சளா இருக்கும். கேட்டேங்க சார். அதுக்கும் புளி போடணுமான்னு. தேங்க்யூ சார். இல்ல நீங்க புளியை கொண்டு பித்தளைய பளபளப்பா ஆக்கிறத விட செம்பு சீக்கிரம் ஆயிடும். அதுக்காக அதை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். நன்றிங்க சார். ஆனா பல பேருக்கு பாடம் நடத்தும் போது சரிங்களா, மைய கருத்தை விட இந்த உதாரணங்கள்ல தான் சிக்கல் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். புளியை கொண்டு செம்பை வளர்க்கலாமா பித்தளையை வளர்க்கலாமான்னு. அதுக்குதான் இந்த கல்வி அறிவு ஓரங்கட்டி ரொம்ப படிச்சது. இப்ப நீங்க இத சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற அது செட் ஆகுமா? அதாவது எப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். அதுல ஜீரணம் பண்ணும்போது தேவையான பொருட்கள், நல்ல பொருட்கள், நல்ல இதெல்லாம் அதை எடுத்துக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது, அதை உறிஞ்சிக்குது. உறிஞ்சி அது பிளட் ஆகி எனர்ஜியா வருது. தேவையில்லாத கழிவுகள் வெளியில கழிவுகள் ஆகுது. இந்த மாதிரி நம்ம அறிவை கொண்டு எது தேவையானதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு, அறிவை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நம்ம வந்து விலக்கி வச்சா நல்லதா? அப்படி ஒரு இதா எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். இப்ப நீங்க கேட்டது எனக்கு புரியாத மாதிரி இருக்குது. இல்ல சார், இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அறிவுன்னு சொல்றீங்க. அறிவு எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க. அறிவு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், ஆனா அதுவே பிரதானமா வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி சாப்பாடு, நம்ம ஏதோ ஒரு இட்லி சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்டோம்னா உள்ள போய் ஜீரணிக்கும். அதுல அந்த அப்சர்வ் பண்றது என்னன்னா, எது தேவையான நல்ல பொருள் அதை மட்டும்தான் எடுத்து பிளட்டோட ஜாயின் பண்ணி நமக்கு எனர்ஜி கிடைக்கும். மீதி தேவையில்லாத போது ஃபில்டர் பண்ணி கழிவா வந்துடும். இந்த மாதிரி
அறிவு வச்சு என்ன பண்ணலன்னா இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுறத நம்ம எடுத்துக்கணும், யூஸ் ஆகாத விட்டுறலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அறிவு இல்ல அதுதாங்க ஐயா, இந்த யூஸ் ஆகுறது எங்க இருக்குன்னு கேக்குறேன் நானு. யூஸ் ஆனதை பார்க்க முடியாது, எனர்ஜியை வந்து பார்க்க முடியாது. இப்போ நீங்க இல்ல அது கரண்ட் சொல்லலைங்கய்யா. நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்னா ஆற்றல் கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றல் வெளியில வந்தா தானே பலன். இல்ல அதான் சொல்ல, இப்ப நமக்கு அறிவு வளர 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 நாம் என்ன பண்ணோம்னா எல்லா ஆற்றல்களையும் வெளியே தேடுகிறோம். புரியுதுங்களா? அப்படி ஒருவேளை ஒருத்தன் உள்ள தேட ஆரம்பிச்சான்னா அவனை நம்ம மெஞ்ஞணி ஆக்கிடுறோம். அப்போ அது அது வெறும் ஆன்மீக தேடலா மாத்திடுவோம் நாம. புரியுதுங்களா? கற்றுக்கொள்வது எதுவோ அது கல்வி, கற்றுக்கொள்வது எதுவோ அது கல்வி. அந்த கல்வி உங்களுக்குள் ஆற்றல் பொதிந்து இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. நாம ஏற்கனவே நம்ம முதல் பாடமே தான், நினைப்பு தான் எல்லாமே நீங்க அப்படின்னு சொன்னோம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எங்க இருக்கிறதுனா உங்கள் மனதில் இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதை வந்து பெருக்கிக் கொள்வது, அதை வழிநடத்துவது என்பதையெல்லாம் ஒரு கல்வி கொடுக்க வேண்டும். ஆனா அப்படி இல்லாம நாம வேற வேற ஸ்ட்ரக்சர்ல அதை உருவாக்கி வச்சிடறோம் நாம. சார் கற்றுக் கொடுப்பது எதுவோ கல்வி. அடுத்த சொல்லுங்க ஐயா. இல்ல சார், கற்றுக் கொடுப்பது எதுவோ கல்வி. ரிப்பீட் பண்ண சார். இல்ல அடுத்து அந்த கம்ப்ளீட் பண்ணது சார். கற்றுக் கொடுப்பது எதுவோ கல்வி. அதுக்கு அடுத்த வார்த்தை என்னங்க சொன்னேன்? வேற யாராவது எழுதிருக்கீங்களா? கற்றுக்கொள்வது வந்து கற்றுக் கொடுப்பது கல்வி. உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்கள் வந்து பெருக்குவது, உருவாக்கிக் கொள்வது, இதுதான் வந்து இது சொன்னீங்க. உங்களுக்கு இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவது கல்வி. கற்றுக்கொள்வது எதுவோ அது கல்வி. அந்த கல்வி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்த பயன்படுத்த வேண்டும். அதான் சொன்னீங்க. ஆனால் நாம் என்ன நினைத்து விடுகிறோம் என்றால், சரிங்களா, கல்வியே ஒரு ஆற்றலாக தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. இப்படி வச்சுக்கலாம் சார். பூட்டு தயார் பண்ணும் போதே சாவியும் தயார் பண்ணிடுறாங்க. ஆனா பூட்டை திறக்கு சாவி இல்லாம பண்ண முடியாது. அப்படி வச்சுக்கலாம். பூட்டுன்னு ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு, சாவியும் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா நம்ம சாவியை படிச்சுட்டு சாவி தான் பெரிய ஆற்றல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாவியை வச்சு திறந்தா பூட்டுன்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது, நமக்கு தெரியல. அது சொல்லுவாங்களே, ஒரு 3 சாவியை கொடுத்து இந்த பூட்டை திறங்கன்னு சொன்னா நம்ம ஒரே ஜட்ஜ்மெண்ட்ல அந்த சாவியை வச்சு திறக்கணும்பாங்க. அது திறக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி ஞானி பெரிய இதா ஆயிடுறாங்க. திறக்க தெரியாத வேணும் 2 தடவை திறப்பான், 2 சாவியை திறப்பான், இது பூட்டு திறக்காதுன்னு விட்டுட்டு போயிடுறான். 3ஆவது சாவியை திறக்கணும்னு தோண மாட்டேங்கிறான். வெங்கட்ரமணையே இந்த 4 நாளும் தொடர்ச்சியா நீங்க வரீங்களா? 5 நாளுமா? தீபாவளி அன்னைக்கு நான் வரலங்க ஐயா. தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் வரல இல்லையா? ஆமா. நன்றிங்க. அதான் கேட்டேன் நான். மற்ற நாள்லாம் வந்துட்டீங்க? மற்ற நாள் வந்திருக்கேன், எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கீங்க. சரிங்க. ஓகே. சரி. அப்போ இன்று நாம் பார்த்தது என்னவென்றால் மனதினுடைய தன்மைகள். சரிங்களா? வகைகள் வேறு, தன்மை வேறு. மனதின் வகைகள் என்று பிரிக்கும் பொழுது 1 மைய மனம், 2 விளிம்பு மனம் அல்லது விழிப்பு மனம். ஆனால் தன்மைகள் என்று வரும்பொழுது அந்த மனம் அறிவு மனமாகவும் உணர்வு மனமாகவும் செயல்படுகிறது. ஆகவே உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அறிவை இன்னொரு மனிதன் தான் புரிந்து கொள்வான். உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அறிவை இன்னொரு மனிதன் தான் புரிந்து கொள்வான். ஆனால் உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வை பிரபஞ்சமும் சேர்த்து புரிந்து கொள்ளும்.
அதனால்தான் இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு தேவையான அத்தனை தேவைகளையுமே, அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை தேவைகளையுமே அது உணர்வாக வைத்திருக்கிறது. பசி என்பது ஒரு உணர்வு, தாகம் என்பது ஒரு உணர்வு, காமம் என்பது ஒரு உணர்வு. இப்படி நீங்கள் எல்லாவற்றையுமே உணர்வாக அது வைத்திருப்பதற்கான காரணமே பிரபஞ்சத்திற்கு அந்த மொழிதான் புரியும். ஆகவே நம் வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறோமோ, சரிங்களா, அதை நம்ம வந்து வெறும் அறிவை கொண்டுதான் பார்க்கின்றோம். எப்படி என்றால், உதாரணத்திற்கு நாம் வாகனத்திலே சாலையிலே வாகனம் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறிவினுடைய கூற்றுப்படி நம்முடைய வாகனத்தை நாம் தான் இயக்குகிறோம். சரிங்களா? ஆனால் உணர்விலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று புரிந்துவிடும். என்னவென்றால், நம்முடைய வாகனத்தை நாம் மட்டும் இயக்கவில்லை, அது மீது சரிங்களா 3 ஃபோர்ஸ் செயல்படுகிறது என்பது உங்களுக்கு புரியும். 3 ஃபோர்ஸ். ஒன்றுக்கு என்ன பேருன்னா சென்டர் ஃபோர்ஸ், 2ற்கு என்ன பெயர் என்றால் இன்னர் ஃபோர்ஸ், 3ற்கு என்ன பேருன்னா அவுட்டர் ஃபோர்ஸ். ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே 3 ஃபோர்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சார் அருணகிரி சார். சொல்லுங்க ஐயா. சார் பிரபஞ்சத்துல வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் இது 2 தான் அறிவியல் பிரகாரம். இந்த இன்னர் ஃபோர்ஸ், அவுட்டர் ஃபோர்ஸ், சென்டர் ஃபோர்ஸ் அது நீங்க எதை மீன் பண்றீங்க? அதை இன்னைக்கே சொல்லணுமா? மணி 6 ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு கூட சொல்லலாம் சார். அதாவது ஸ்ட்ராங்ன்றது வந்து கோள்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள ஃபோர்ஸ். வீக் ஃபோர்ஸ் வந்து நம்ம மற்ற படைப்புகளுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ், உயிரினங்களுக்கு உள்ள. அதுதான் வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவன், பிலீவ்டு. நீங்க சொல்றது மட்டும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. இல்ல, அதாவது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் புரிஞ்சுக்கங்க. அறிவியலை பொறுத்த வரைக்கும் அது இன்னர் அவுட்டர்னு வேலையை முடிச்சிடும். புரியுதுங்களா? இன்னர் அவுட்டர் 2 கேட்டகரியா தான் சரி அறிவியல் பிரிக்கும். இது இன்னர், இது அவுட்டர்னு பிரிச்சிடும். ஆனா நீங்க அங்க உத்து நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், 3ஆவதா ஒண்ணு இல்லாம இந்த 2 வராது. புரியுதுங்களா? ஓகே. அதுதான் மெய்ஞான நிலை அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. அதாவது நீங்க அறிவியலை கொண்டு போகும்போது, இப்போ நான் உங்களை கேட்கிறேன், நீங்க வீட்டுக்கு உள்ள இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களான்னு? அப்போ 2 தான் அங்க இருக்குது. என்னன்னா, ஒண்ணு நீங்க வீட்டுக்கு உள்ள இருப்பீங்க, இல்ல வெளிய இருப்பீங்க. சரிங்களா ஐயா? சரிங்க ஐயா. இது அறிவியல். ஆனால் உள்ளே வெளியே என்று பிரிப்பதற்கு ஏதோ ஒரு மையப்புள்ளி வேண்டும் அல்லவா? ரெஃபரன்ஸ். ஓகே. இல்ல ரெஃபரன்ஸ் இல்ல. நான் சொல்றது நீங்க காம்பவுண்ட் செவர் வச்சுக்கலாம் சார். ஒரு செவர் இல்ல காம்பவுண்ட் செவர் இல்ல. அது எதுன்னா வாசக்கால். புரியுதுங்களா? வாசக்கால் தான் வீட்டுக்கு உள்ளேயா வெளியான்னு தீர்மானம் பண்ணது. அப்போ இந்த இடத்துல மையப்புள்ளி எதுவென்றால் அந்த வாசக்கால். அப்ப வாசக்காலுக்கு உள்ள இருந்தீங்கன்னா அது வீடு, வீட்டுக்கு உள்ள இருக்கிறீங்க. வாசக்காலுக்கு வெளியில இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில இருக்கிறீங்க. அப்ப வாசக்கால் என்று ஒன்று இல்லாமல் நீங்க வீட்டுக்கு உள்ள இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா சொல்ல முடியாது. சார் இந்த வாசகால் கான்செப்ட், வீடு கான்செப்ட் 2000 வருஷமா தான் சார். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இல்ல கான்செப்ட் இல்லைங்க. கிடையாது. நான் தான் சொல்றேன், நம்ம உதாரணத்தையே எல்லாத்தையும் பிடிச்ச கூடாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றது என்னன்னா, உள்ளே வெளியே என்று சொல்றீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா. ஐயா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உள்ள இருக்கிறேன்னா, இல்ல புரியுது சார். நீங்க இப்ப சொல்ல நான் வர்றது என்ன புரியுது. பண்றேன்னா, நான் உள்ள இருந்து இப்ப வெளியில வரேன்னு வச்சுக்கங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பார்டர் நான் கிராஸ் பண்ணும்போது தான் இது உள்ள இல்ல வெளியிலன்னு நீங்க சொல்றீங்க. புரியுதுங்களா? இப்ப நான் வெளியில இருந்து உள்ள போறேன் அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப நான் எதையோ கிராஸ் பண்றதுனால தான் நீங்க இப்ப வெளியில இருந்து உள்ள போயிட்டீங்கன்னு சொல்றீங்க. அந்த கிராசிங் பாயிண்ட் எதுன்னு நான் கேக்குறேன். அது மையம்னு நீங்க அது மையம் அது.
அப்ப அந்த மையம் வந்து என்னன்னா, அந்த மையத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அது உள்ளேவும் கிடையாது, வெளியேவும் கிடையாது. ஓகே. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ம், ம், ம். இப்போ நீங்க வெளியில இருந்து உங்க வீட்டுக்குள்ள போயிட்டே இருக்கிறீங்கய்யா. இல்ல ஆ. இப்ப நான் கேட்கறேன், எங்க இருக்கீங்க? வெளியில இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன்னு. நீங்க இப்ப போயிட்டே இருந்து இப்ப உள்ள போயிட்டீங்க. இப்ப நான் வீட்டுக்குள்ள ம். போயிட்டேன். அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டீங்க? சார் நான் ஒரு சின்ன ரொம்ப ஷார்ட்டா கொஞ்சம் அதுக்கான இது சொல்லிடுறேன் சார். இப்ப நம்ம இந்த சொல்லுங்க. டெசிமல் டிசம்பர்னா 12, ஆனா டெசிமல்னா 10, ஆக்டல்னா 8, அக்டோபர்னா மாசம் வந்து 10. இதை வந்து போப் கிரிகோரியன் மாத்தி வச்சாரு. அவர் 250 கோடி மக்களோட இன்னைக்கு 250 கோடி மக்களோட தலைவரா இருக்காரு. சரிங்க. ஏன் அதை வந்து அந்த கேலண்டர் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். ஜீசஸோட அந்த பர்த் டேட்டே வந்து ஒரு தோராயமா நிர்ணயிக்கப்பட்ட டேட்டு. ம். அதுக்கு முன்னாடி வரல 128 வருஷத்துக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆச்சு. மக்களுக்கு வந்து பாஸ் ஆகி அது தெரிய வரும் அந்த உண்மை. ம். இப்ப இந்த லேட்டஸ்ட் கேலண்டரை ஏற்றுக்கிறது மூலியமா வந்து அது 980 ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து ரிப்பீட் ஆகும். அப்போ வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆகாது. ஸோ இப்போ இந்த சென்டர் புள்ளியே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கோள்களோட இயக்கமும் அப்படிதான் மாறிட்டு இருக்கும். 365 லீப் இயரும் அப்படிதான் போகும். ஸோ இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த மையப்புள்ளியும் மாறும்ன்றது தான் அறிவியல் உண்மை சார். நன்றி சார். சரிங்கய்யா. இல்ல இல்லைங்க. நான் இப்ப அந்த மையப்புள்ளி மாறுதா, மாறலையாங்கிறது இங்க கேள்வி இல்ல. நம்முடைய அறிவியல் சொல்லுது இன்னர் அவுட்டர் மட்டும் தான் சொல்லும். ஆனா ம், இந்த ம். இன்னருக்கும் அவுட்டருக்கும் நடுவுல சென்டர்னு ஒண்ணு இருக்குது. இருந்தா தான் இன்னரையும் அவுட்டரையும் நீங்க பிரிக்க முடியும்ன்றேன். ஓகே சார். நன்றி சார். புரியுதுங்களா? இப்ப அது மாறுதா, மாறலையான்றது நம்ம அங்க போல. நாம இங்க என்ன சொல்றோம்னா, ம். நாம இது இருக்கு. எப்பயுமே அதை வச்சு 3ஆ தான் பார்த்தது கிடையாது. பிரிக்கிறோன்றீங்க. ம். நாம இது அதை எப்பயுமே அதை 3ஆ வச்சு தான். பார்த்தது கிடையாது. இப்ப நம்ம எப்பயுமே ஓகே. சொல்றது என்னன்னா, அகம், ம். புறம் தான் பேசுவோம். ம், ம். ஆனா அகத்தையும், புறத்தையும் எது சரிங்களா? எது ம். பிரிக்கிறது என்றால், மையம் இல்லாம உங்களால அகத்தையும், புறத்தையும் பிரிக்க முடியாது. ஓகே. அப்ப நீங்க எல்லா கான்செப்ட்லயும் நம்ம இரட்டிப்பா தான் நம்ம பார்க்கிறோம். ம், ம். சரிங்களா? மேடு, பள்ளம்னு. அப்போ ம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல மேடும், பள்ளமும் சந்திக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? ம். அதுதான் மேடுக்கும் பள்ளத்துக்கும் மைய பாயிண்ட்ன்ற மாதிரி. ஆ. அப்போ அது இல்லாம மேடையும், பள்ளத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. ஓகே. புரியுதுங்களா ஐயா? ஓகே சார். புரியுது. அதுதான். இப்ப இது மாறுதா, மாறலையான்னு கேள்வி இல்ல. அப்போ ஆ. இந்த இடத்துல 2 இல்ல, 3 இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றேன். ஓகே. நம்ம எல்லாமே பார்க்கிறது உள்ளே, வெளியே, அகம், புறம், மேடு, பள்ளம், இரவு, பகல் இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த இந்த இரட்டிப்பு கான்செப்ட் எல்லாத்துலயுமே நான் பார்க்க வேண்டியது, ரெட்டிப்பு கான்செப்ட் கொண்டு வரதுக்கு காரணமே 3வது ஒரு பொருள். அது என்ன? அதான் மையம். சரிங்களா? அந்த புள்ளிய நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு பிறகு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சூட்சும பகுதியில பார்க்க போறோம் நாம. சார் உங்க வாய்ஸ் வரல. ஓகே, ஓகே. ஓகே சார். மணி 6 ஆயிடுச்சு. நாம இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். இன்று நாம் நிறைய பார்த்தது பகுதி வெட்டலாம் சார். மனதினுடைய தன்மைகள். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அறிவு மனம்னா என்ன? உணர்வு மனம்னா என்னன்னு. அது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்பொழுது நீங்க கேட்கலாம். அதற்கு உலகத்துல முன்பாக தலை இல்ல சிறந்த கேள்விக்கு அறிவாளி. போறதுக்கு முன்னாடி நம்ம உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை முடிச்சிருவோம். உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கப் போவது யார்? நான் என்ன படிக்கிறேன் சார்? அருமில்லை என்று நான் சொல்கிறேன். தமிழ்வாணன் ஐயா அவர்களும் கௌதமன் ஐயாவும் இணைந்து சொல்லுங்க ஐயா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று
ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக, வல்லமை கொண்ட மனிதர்களாக, ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து, ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து, நாங்களும் எங்கள் குடும்பமும் நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன், பரிபூர்ண திருப்தியுடன், நிறைந்த செல்வ செழிப்புடன், நிறைந்த செல்வ செழிப்புடன், மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த, எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு, இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மாத்மான நன்றி. எங்களின் ஆத்மாத்மான நன்றி. நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய விழுப்புரத்தை சேர்ந்த கௌதமன் ஐயா அவர்களுக்கும் சின்ன சேலத்தை சேர்ந்த தமிழ்வாணன் ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஐயா, இப்ப நமக்கு வந்து ஒரு செம்பு மேல இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு புளியை யூஸ் பண்ணிட்டு புளியை வச்சு ஓரம் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி நமக்கு வந்து அறிவு வந்து அந்த புளி மாதிரி, அதுக்கப்புறம் ஆற்றலை தான் அதிகமா யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த ஆற்றல்னா எதை சொல்ல வரீங்க? அறிவுன்றது புலி மாதிரி இல்ல சார், கல்விதான் புலி மாதிரி. படித்த அறிவு அந்த கல்வி அறிவு தான் அறிவுங்கிறது தான் புலி மாதிரி. ஓகே, அதுதான். இப்ப அந்த ஆற்றல்னு ஒண்ணு சொன்னீங்க, ஆற்றலை தான் யூஸ் பண்ணணும், அந்த அறிவை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஆற்றலை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆற்றல்ன்றது என்னன்றது எனக்கு அதாங்க ஐயா, அந்த ஆற்றல்ன்றது உணர்வா நீங்க எடுத்துங்க. உணர்வு. அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா உணர்வுமே ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்குது. ஓகே, சரிங்களா? அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் உங்களுடைய கல்வி அறிவு பயன்பட வேண்டும் அல்லது அறிவு பயன்பட வேண்டும். அது நமக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வர்றது. திறமைகளை நான் சொல்றதுக்கு பதிலா தான் உணர்வுகள்னு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றேன். சரி, இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இப்ப ஜூம் இந்த ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ல வந்து ஒரு 10 எனேபிள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 10, அதாவது இருக்கு 10 எனேபிள் இருக்கு. அதை உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்க எனேபிள் ஆட்டோமேட்டிக். இப்போ இது வந்து ஜூம் வந்து லைவ் பண்றதுன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போய் எனேபிள் பண்ணா லைவ் கொடுக்கலாம் அப்படின்னு. வேண்டாம்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மாதிரி உணர்வுகள் உங்கள்கிட்ட இருக்கு டிஃபால்ட்டா. அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணா அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி எடுத்துக்கலாம். கரெக்டா சார்? நம்மகிட்ட வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த உதாரணம் சொன்னேன். இது ஈஸியா புரிஞ்சிடும் எல்லாருக்கும். அதுக்காண்டி நன்றி. நன்றி ஐயா. அருணகிரி ஐயா சொல்லுங்க. ஐயா, இப்போ உலகத்துல தலை சிறந்த அறிவாளி வந்து ஒருபோதும் இந்த ரிச்னஸ் ரீச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த உணர்வு தான் வந்து நம்ம ரிச்னஸ் ரீச் பண்ண முடியும், இல்லைன்னா உணர்வு தான் வந்து பிரபஞ்சம் ஏத்துக்கும் அப்படின்றது. அது சரிதானே ஐயா? சரிதாங்க ஐயா. சோ அப்ப அறிவாளி வந்து பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரன் அறிவாளி ஆகலாம். அறிவாளி பணக்காரன் ஆக முடியாது இல்ல, அறிவாளி செல்வந்தன் ஆக முடியாது. செல்வந்தன் ஆக முடியாது. செல்வந்தன் ஆக முடியாது. சரிங்களா? நன்றிங்க. நன்றிங்க. அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் ரொம்ப வறுமையில வாழ்ந்தாங்க. சரிங்களா? இன்று வந்து அதான் சொல்ல வரேன். இன்று வந்து தொழிலாளர்களுடைய வேத புத்தகம் எதுவென்றால் மூலதனம். அதான் கார்ல் மார்க்ஸ் மூலதனம். அவருடைய வறுமை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இல்ல, அதாவது கார்ல் மார்க்ஸனுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தீர்கள் என்றால் எந்த தொழிலாளி இல்ல, முதலாளி கூட கண்ணீர் விட்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில துணையா இருந்தது அவருடைய ஒரு நட்பு, மனைவியும் தான். கார்ல் மார்க்ஸனுடைய வாழ்க்கையில அவங்க 2 பேரும் துணை இல்லைன்னா கார்ல் மார்க்ஸே இல்ல. அவரோட நண்பர் தான் வெளியிட்டார் சார், புத்தகத்தை கூட வெளியிட்டார் அவர் நண்பர். அந்த நண்பரும் மனைவியும் சேர்ந்துதான் அவருடைய வாழ்க்கையில உறுதுணையாக இருந்தாங்க. அந்த அவ்வளவு பெரிய சிந்தனையை வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த நண்பருடைய துணையும் அந்த துணைவியார் மனைவியினுடைய துணையும் இல்லை என்றால் கார்ல் மார்க்ஸ் என்பவரை இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க.
அவ்வளோ வறுமைங்க, அவ்வளோ வறுமை, அவ்வளோ கொடுமை. சரிங்களா? எவ்வளவோ நோய்வாய்ப்பட்டு, எவ்வளோ சிரமப்பட்டு, அந்த மனைவி படாத துயர் இல்லைங்க. நல்லா வாழ்ந்தவங்க. இவர் கட்டினத்துக்கு பிறகு அவ்வளோ துயர். அவங்க அப்பா மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஆமா. பணக்காரர். அந்த பெண்ணுடைய அப்பா வந்து அவ்வளவு பெரிய செல்வந்தர். ஆனா அவங்க கார்ல் மார்க்ஸை தான் கட்டுவேன்னு அடம்பிடிச்சு கட்டி கடைசியா வந்துன்னா அவ்வளவு துயருங்க. கொஞ்சம் நஞ்சமான துயர் கிடையாது. அதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி இருந்தவர் கொடுத்ததுதான் இந்த உலகத்தினுடைய தொழிலாளர்களுடைய வேத புத்தகம் மூலதனம். மூலதனம். என்ன காரணம்? அவ்வளவு பெரிய சிந்தனையாளர், அவ்வளவு பெரிய அறிவாளி. அதனால உலகத்தினுடைய தலை சிறந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது காரணம் என்னன்னா பாரதியார் உட்பட பாரதியார் உட்பட தான். எல்லா சிந்தனையாளரும் எல்லா பொது வாழ்வை விரும்புறவங்க வந்து என்னைக்குமே வந்து பெரிய அளவுல இருக்க மாட்டாங்க. இல்லைங்கய்யா, பொது வாழ்க்கை விரும்புறவங்கன்னு கிடையாது. இங்க வந்து அறிவாளிகள். அதுதான் நீங்க பார்க்கணும். அறிவாளிகள் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க குறிப்பிடுறீங்களோ அவங்க எல்லாம் செல்வத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயா ஒண்ணும் இல்லை, இன்னைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துங்க, எவ்வளவு அற்புதமான தமிழ் பேச்சாளர்கள் இருக்காங்க தெரியுங்களா? ஆனா அவங்க இன்னும் 1000க்கும் 2000க்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. தெரியாது. கணிதமேரி ராமானுஜரும் எல்கேஜின்னு ஒரு படம் பார்த்தேன் சரிங்களா? அதுல ஏன் வந்து நாஞ்சில் சம்பத் இப்படி நடிச்சாரு? இவ்வளவு கேவலமான ஒரு நடிப்பு நடிக்கணுமா? ஒரு கட்டத்துல அவரு தவா இருந்தாங்க சார். ப்ரொடியூசர், டைரக்டர் நீங்க வந்து நடிகன்னு அவர்கிட்ட தவா இருந்தாங்க. அவர் உச்சத்துல இருக்கும்போது, பேச்சாளரா உச்சத்துல இருக்கும்போது. அன்னைக்கு அவர் வந்து அதுக்கு வாய்ப்பே தரல. என்னைக்கு அவருக்கு பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியா ஆச்சோ அன்னைக்கு எல்கேஜி மாதிரியான ஒரு படம் நடிச்சனுமா பாக்குறேன். எனக்கெல்லாம் பார்த்துட்டு நடிக்க வச்சு பணம் கொடுத்தாங்க. இந்த பொருளாதார இதை வச்சு நீங்க உங்க பொருளாதாரத்தை நிவர்த்தி பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுதான் அதுக்காக போய் நடிச்சாரு. சரிங்களா? ஒண்ணு இல்லையா, நாம வந்து காலகாலமா பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்களா? புலவர்கள் எல்லோருமே ராஜா கிட்ட போய் கவிதைகள் பாடி பரிசுகள் வாங்கிட்டு வராங்க. அப்ப என்னன்னா ராஜாவுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. இல்ல, புலமைகள் பெற்ற புலவர்கள் போல அந்த அறிவு அவருக்கு ராஜா கிடையாது. அதனாலதான் அவர் புலவர்கள் எல்லாம் பாட வச்சு கேட்டு மகிழ்ந்து அவளுக்கு பரிசு தராரு. ஆனா பரிசு கொடுக்குற இடத்துல ராஜா இருக்காரு பாருங்க. சிலப்பதிகாரம் படிச்சவர் ராஜா தானே சார், ராஜபுரம் தானே சார்? இல்லைங்கய்யா, நம்ம வந்து என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் அப்படி பார்க்க கூடாது. இல்ல, விதியில மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஆமா சார். விதி, விதிவிலக்கு, விதி மீறல். அவ்வளவுதாங்க ஐயா. அதனால ஒரு சிலர் விதி விலக்குல இருப்பாங்க, ஒரு சிலர் விதி மீறல்ல இருப்பாங்க. அதனால நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நாம எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும்னா 80-20 ரேஷியோல பார்க்கணும். பெரும்பான்மை அப்படின்றத பார்க்கணும். நன்றி சார். ஐயா, பெரும்பாலும் புலவர்கள் எல்லாம் வந்து ஏழையாவே இருந்திருக்காங்க. பெரும்பாலும். நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கிறதா? ஹாப்பி கண்ணன் சார், நம்மளுடைய செஷன் முடிஞ்சிருச்சு. மற்றவெல்லாம் கேள்வி செஷன் தான். நீங்க ஏதாவது கேட்கறதுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது பணிகள் இருந்தால் செல்லலாம். தேங்க்யூ சார். ஏன்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. கேள்விகள் ஏதாவது இருக்கா? நோ சார். ஓகே. திலகம்மா சொல்லுங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சார் கேக்குதுங்களா? கேக்குதும்மா. சார், உணர்வு இல்லாமல் ஒரு செயலை உயர்வான செயலாக செய்தாலும் உயர்வு தராதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல சார்? ஆமா. உணர்வோடு நம்ம செஞ்சாலும் என்ன காரணத்தினால அந்த செயல் வெற்றி அடைய மாட்டேங்குதுங்க சார்? அதுதான் சொல்ல வர. உணர்வோட செஞ்சாலும் அது ஏன் வெற்றி அடையலைன்னா வெற்றி அடைவதற்கு உணர்வோட நீங்க செய்யலன்னு அர்த்தம். ஓகேங்க சார். ஓகே. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாம் எழுத போறேன் சரிங்களா? ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே எக்ஸாம் எழுதுறேன். பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்லுவீங்க நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு தானே நினைச்சேன் அப்படின்னு. அப்போ நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா என்ன உணர்வு வேணும்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேங்க,
அந்த உணர்வோட எக்ஸாம் எழுதுறோமா, இல்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது ஃபெயில் ஆயிடக்கூடாது ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி நினைச்சு எழுதுறோமா? கரெக்ட்டுங்க சார். ஓகேங்க சார். புரியுதுங்களா? புரியுதுங்க சார். அதனால நம்ம வாழ்க்கையில முக்கியமான கட்டங்கள்லாம் தீர்மானம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, பயம் வந்துடும் நமக்கு. ஏன்னா இந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிருமா? அப்ப என்ன உணர்வு வந்துருது உங்களுக்கு? பய உணர்வு வந்துருது. வரக்கூடாது. ம். அப்போ என்ன புரியுதுங்க உணர்வுல சார். நம்ம செயல்படுறோம்? புரியுதுங்களா? புரியுதுங்க சார். புரியுது. அப்போ பய உணர்வோட செயல்பட்டீங்கன்னா, அது எப்படி நமக்கு வெற்றியை சக்சஸ்ஃபுல்லா தரும். முடியும்? ம். ம். பல பேர் சொல்லுவாங்க, ஒரு தொழில்ல முதலீடு போடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க. அசல் கிடைச்சிருச்சுன்னா போதும். ம். அப்புறம் எதுக்கு ஏன் நீ வியாபாரம் பண்ற? அசல் எடுக்கிறதுக்காக வியாபாரம் பண்றோம். கரெக்ட்டுங்க சார். கரெக்ட். நம்ம சொல்றோமா இல்லையா? இந்த ஆமாங்க தொழில்ல சார். நான் பணம் போடுறதுக்கு காரணமே லாபம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. எனக்கு அசல் கிடைச்சதுன்னா போதும். அப்போ நமக்குள்ள நம்ம ஒரு பயம் சொல்றப்பயும் அந்த மாதிரி இருக்குது. சொல்லிடுறோம். நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அதனால தான் நம்ம போடும்போது என்ன சொல்லணும்னா, லாபம் இல்லைனாலும் போகுது பரவாயில்ல. அசல் கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பணத்தை இழந்து விடுவோமோ என்கிற பயத்தோட நீங்க அதுல போடும்போது, அந்த உணர்வோட போடும்போது பிரபஞ்சம் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு டிக் அடிச்சிருது. ஓகே அது லாஸ் ஆகட்டும்னு. கண்டிப்பா லாஸ் ஆயிடும். நீங்க சொல்றீங்களே சார், இந்த உணர்வு வந்து அப்படித்தானே வருது சார். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணும்போது நம்ம 100% இல்லைங்கய்யா, பாஸ் ஆகும். அது அந்த உணர்வுடைய உணர்வு வந்து கோளாறு இல்ல. அது உணர்வுடைய கோளாறு இல்ல. அது அறிவினுடைய கோளாறு. அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து அறிவினால் தான் அந்த உணர்வு அப்படி மாற்றப்படுகிறது. பயம் ஏன் வருது? சரிங்களா? நல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கொரோனா காலகட்டத்துல கொரோனாவால இழந்தவங்கள விட கொரோனா வந்துருமோ சரிங்களா? பயம்தான் நிறைய இழப்பு. அந்த பயத்துல இறந்தவங்க பேர் தான் அதிகம். காரணம் தற்கொலை என்ன எல்லாம் தெரியுங்களா? பண்ணாங்க. கொரோனா சம்பந்தப்பட்ட அறிவு எந்த நேரமும் டிவிலையும் பேப்பர்லயும் ஊத்திக்கிட்டே இருந்தாங்க நமக்கு. எங்க ஊர்ல திருநெல்வேலியில ஃபேமஸ் இருட்டுக்கடை அல்வா ஓனர் வந்து 3வது மாடியில இருந்து குதிச்சு இறந்துட்டார் கொரோனாக்கு பயந்து. நன்றிங்கய்யா. நன்றி, ரொம்ப நன்றி. வேற யாரிடமா ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் ஒரு சின்ன கேள்விங்க சார். நேற்று சொல்லுங்க. நான் வந்து பிள்ளைங்களோட வெளியே போனேன். அப்ப மருமகன்ட்ட வந்து கேள்வி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க செல்வந்தர் ஆகுறீங்களா, வாங்க எங்களோட மீட்டிங் வாங்க, வாங்க சிந்தனை பயிற்சிக்கு வாங்க, செல்வ சிந்தனை கண்டிப்பா பயிற்சின்னு சொன்னேன். சொல்லியிருப்பாங்க. மர கழண்டு போச்சுன்னு. இல்ல அவங்க மருமகன் சொன்னாங்க, சரி ஆண்டி நான் வர்றேன் அப்படின்னா இனிமே அவங்கள வந்து செல்வந்தர்னு போட்டுருவேன் நானுமே சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, மக சொன்னாங்க, ஆமா அப்படின்னா என்னம்மான்னு கேட்டாங்க. இது கூட தெரியாம இருக்கியாமா வந்து இப்ப வந்து உனக்கு ரீச்னா என்ன, ரிச்சஸ்னா என்ன, ரிச்சர்னா என்ன தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் நாங்க. அப்ப அதுதான் செல்வந்தர். ஆனா நான் வந்து உனக்கு வந்து சிம்பிளா சொல்றேன், நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐ எம் ட்ரில்லியனரா வரணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ட்ரில்லியனர் மில்லியனர் எல்லாமே வந்து ஒண்ணுதான் குறிக்கும் ஆங்கிலத்துல பார்த்தா. தமிழ்ல வந்து செல்வந்தருங்கள் வந்து செல்வந்தர் அப்படின்றது வந்து பல கோடி பெயருக்கு அர்த்தமானது அப்படின்னு நீங்க பெண்ணி அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்ன ட்ரில்லியனர்னு போடுமா சொன்னாங்க. அதுக்குதான் நான் இப்படி சொன்னேங்க சார். அதுக்கு என்ன சொல்றீங்க? அதான் எல்லாருமே யாரும் தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இதா சொல்லணும். இன்னும் புரியாம கூட இருக்காங்க பாருங்க. ஆமா, நிறைய பேர் புரியாம தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதான் சொன்ன செல்வந்தர்னு போடுறதுக்கு அப்படி சொன்னாங்க. அதாவது உங்களுக்குள் ஆற்றல் இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு ஒரு நபர் தேவைப்படுகிறேன். ஆமாங்க சார். நான் எந்த ஆற்றலையும் நான் தரப்போறது இல்ல. எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. உண்மை. சரிங்களா? அதுக்காக தான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ. அதான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டு சொல்றேன். எங்க சார்ட்ட கேட்டு புரியுதுங்களா? சொல்றேன். நேத்து சொல்லிட்டேன். அதான் இந்த அனுமன் இருக்கார் இல்லையா? அனுமனுடைய வாழ்க்கையில அவர் குழந்தையா இருக்கும்போது சூரியனை பார்த்து மாம்பழம் நினைச்சு முழுங்கிட்டாரு. சரிங்களா? இந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தினால தாக்கி சுயநினைவு இல்லாம ஆக்கிடுவாரு. உடனே எல்லா தேவர்களும் எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாம் திரண்டு, என்ன இந்திரன் இப்படி பண்ணிட்ட? என்ன நீ போய் இப்படி அடிச்சிட்டியே? அது அவதாரம், அவதார புருஷன் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. சரி என்ன பண்ணலான்னு அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அதை எப்படியோ சூரியனை கொண்டு வந்து எல்லாம் பண்ணோன்னு அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வரம் கொடுத்துருவாங்க. ஆனா அப்ப சொல்லுவாங்க, ஆனா யாராவது ஒருத்தராவது உனக்கு உன்னுடைய பராக்கிரமங்களை எடுத்துரைத்தால் மட்டுமே தான் அது பயன்படும். அப்ப ஆஞ்சநேயருக்கு என்னன்னா, அவருக்கு எல்லா பலமும் இருக்குது. ஆனா யாராவது எடுத்து சொல்லணும் அவருக்கு, உனக்கு இதெல்லாம் இருக்குது எடுத்து பயன்படுத்துன்னு. அப்பதான் ஆஞ்சநேயரால பயன்படுத்த முடியும்னு அதுல இருக்கக்கூடிய ஒரு புராண கதை. அந்த மாதிரிதான் இப்ப எல்லா மனிதர்களுமே நம்ம இப்ப செயல்படுறோம். யானை அப்படித்தான் சார் பலம், அதுக்கு தெரியாது.
அது எப்ப தெரியுதுன்னா அந்த மதம் பிடிச்ச டைம்ல தான் அதுக்கு பலன் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால ரஜினி ஒரு பாட்டு பாடினாரு, உனக்குள்ளே சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழி பாரு. அப்ப உனக்குள்ள இருக்கிற சக்தியை நீ உசிப்பிட்டினா தான் உன் வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். நான் எந்த சக்தியும் வெளியில இருந்து தரப்போறது இல்ல. எதுவும் நான் வெளியில இருந்து தரப்போறது, உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா ஐயா? வேற எதுக்காவது கேள்வி இருக்கா? மேஜர் நாராயண ஐயா ஏதோ கேட்க வருவீங்க, கேளுங்க ஐயா. ஏதாவது கேள்விகள் உண்டா? சரி. அதே போல எல்லாரும் ஒரு முறையாவது நீங்கள் பேச வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அந்த வகையில நீங்க இன்றைய நிகழ்ச்சியில ஒரு முறையாவது பேசிட்டீங்கன்னா நீங்க பாருங்க. சரி, சார் அது இன்னைக்கு இந்த எல்லாரும் பாடம் ரொம்ப எல்லா நேரமும் நான் பயனுள்ளதா கவனிக்க முடியாது. இருந்ததுங்க சார். சார் என்னம்மா? இன்னைக்கு இந்த பாடம் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க சார். சார் அருணகிரியோட இதுவும் தான் சார். எல்லாருமே பேசும்போது நம்ம லேர்னிங் வந்து நல்லா இருக்கும். கருத்து எல்லாருமே ஏதாவது தெரிவிக்கணும்னு தான் ஆசை சார். அது இல்லையா, வேண்டும். நான் லேர்னிங் நல்லா இருக்குன்றதுக்காக இல்ல, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஓகே. அதாவது இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதை எடுத்து வெளிப்படுத்தாம நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பயன் இல்லாம போயிடும். ஓகே. செல்வந்தரோட முதல் படியே அதுக்காகத்தான் ஒரு அடுத்தவங்ககிட்ட வார்த்தையாவது பேசுறது. பேசுங்கன்னு சொல்றேன் நானு, வேற ஒண்ணும் இல்ல. அதான் செல்வந்தர் ஆகணும்னு சொன்னா மைண்ட்ல முதல் படி நம்ம பேசணும். அட்லீஸ்ட் இந்த 20 பேர் இருக்கும், 20 பேருக்குள்ளேயாவது ஃபர்ஸ்ட் பேச பழகணும். தெரிஞ்சத நன்றி, அவங்க நன்றிங்க சொன்னா ஐயா. தவறா வேற இருந்தா ஏதேனும் கேள்விகள் உண்டா ஐயா? இன்றைய பாடத்திட்டம் குறித்து ஏதேனும் கேள்விகள் உண்டா? சரி, நாளைக்கு நீங்க வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்னா, மனம் குறித்து உங்களுக்கு வேற என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ அதையெல்லாம் குறித்து கொண்டு வாருங்கள். சரிங்களா? இதை பத்தி மனம் பத்தியா? மனம் பத்தி உங்களுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் இருக்குது, இன்னும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறது, இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எழுதி கொண்டு வந்து விடுங்கள். சரிங்களா? நன்றிங்க. நிறைவு செஞ்சிடலாமா இன்னைக்கு? வேற யாருக்காவது ஏதாவது பதில்களோ கருத்துக்களோ தேவைப்படுகிறதா? இல்லையா? நிறைவு செஞ்சிடலாமா? பண்ணிடலாங்க சார். நீங்க தான் க்ளோஸ் பண்ணிடுங்க சார். நன்றி, நன்றிங்கய்யா.